குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 11th ஹெமிஸ்ட்ரிக்கான ஆன்சர் கீ மற்றும் கிரேஸ் மார்க்ஸ் அனலைசிஸ் அண்ட் பேப்பர் ரிலீஸ் டேட் ஆஃபீஸாக சொல்லிட்டாங்கப்பா. அந்த மாதிரி அப்டேட்டாக ஃபுல்லாக பார்த்தலாம். அண்ட் யாருக்கெல்லாம் ஸ்கூல் இருக்குது இந்த லீவ் டைமில் கண்டிப்பாக ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூல் பேர் என்ன ஊர் பேர் சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய அன்பில் மகேஷ் பையமொழி அமைச்சர் அதுக்கு இன்னும் ரூல்ஸ் கொண்டு வரல. ஸ்கூல் வைக்கலாமா வைக்கக்கூடாது, இந்த ரூல்ஸ் இது கொண்டு வரல. ரூல்ஸ் இதை கொண்டு வந்தாருன்னா அந்த அப்டேட்ஸும் பார்த்தலாம். ஸோ பேப்பர் ரிலீஸ் டேட் கொடுத்துருங்க, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த அப்டேட் பார்த்துட்டு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கலன்னு சொல்லி ஒரு அனலைஸ் வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ ஓகே, 1 மார்க் பார்த்தலாமா ஆன்சர் கீ ஏதாவது கரெக்டாக செக் பண்ணுங்கள். எக்ஸாமில் எப்படி எழுதுங்க சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக டஃப்பாக நிறைய பேர் டஃப்புங்கிறீங்க ஈஸிங்கிறீங்க. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா? NH4CI அண்ட் செகண்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி NaCI அண்டு ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ரெண்டு ஒரே ஆன்சர் மார்க் பண்ணுற பாருங்கள் பி. ஓகேங்களா? அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? தேர்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் APA அண்ட் ஃபோர்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ தான். ஸ்டாஜடு ஸ்கை எக்லிப்ஸ்டு. ஓகேங்களா? அண்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தேர்ட் ஒன்று. அண்ட் சிக்ஸ்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி. ஓகேங்களா? -3227 கிலோஜெல் மோல் பவர் -1. ஓகேங்களா? அண்ட் செவன்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? கெரோசின். அண்ட் எயித் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ குளுக்கோஸ். அண்ட் நைன்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? 15 ஆர்கான். அண்ட் 10th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி. ஓகேங்களா? 17. அண்ட் 11th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சிப்பா. ஓகேங்களா? C6H5N+H3. ஓகேங்களா? அண்ட் 12th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ப்ரோபைன். அண்ட் 13th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏப்பா. ஓகேவா? பயோ மேக்னிஃபிகேஷன். அண்ட் 14th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ RT பவர் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அண்ட் 15க்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? போத் ஆக்சலரேஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் த ஆக்சலரேஷன். ஓகேவா? இதுதான் உங்களுக்கான 1 மார்க் ஆன்சர்ப்பா. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியும் கூட. ஓகேங்க. அப்புறம் கோவலண்ட் ஹைட்ரேட்ஸ் இது ரொம்ப ஈஸி. இப்போ தேர்ட் லவ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இந்த 3மே ஈஸி. அப்புறம் ரிலேட்டிவ் கேஸ் அண்ட் வால்யூம் அண்ட் மோல்ஸ் இதுவும் ஈஸி. 4மே ஈஸிப்பா. 4 ஹைசன்பர்க் பிரின்சிபல் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸி தான். ஃபஸ்ட்டு 5மே கண்டிப்பாக ரொம்ப ஈஸி. நான் சும்மா ஒன்று அடிச்சுலாம் உள்ள. ஓகேங்களா? கண்டிப்பாக நான் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே உங்கள் மனசு சொல்லுங்கள். இந்த 5மே ரொம்ப ஈஸி. புக் பேக்கர் ரொம்ப ஈஸியான 2 மார்க்ஸ். ஓகேவா? 5 எழுதிங்க, மொத்தம் 6 மார்க் எழுதணும். இதுலேயே உங்களுக்கு 5 ஆச்சு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுறலாம். டிஃபென்ஸ் மார்க் வந்து ஈஸி தான். அடுத்து 24 பாருங்கள். கம்பல்சரியில் தான் ட்விஸ்ட்டே இருக்குது. ஸோ கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 24. இதுதான் உங்களுக்கு சம்ஸு. இது புக் பேக்கர் இன்டீரியர்னு சொல்லி எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. இதில் மட்டும் தான் மார்க் பண்ணி இது மட்டும் தான் போயிருக்கும். மற்றபடி இதுலேயும் மார்க் போயிருக்காது. 3 மார்க் பார்க்கலாம் அதே மாதிரி கேட்டிருக்காங்களான்ட்டு. பவுலிங் ஸ்கேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக எழுதிருப்பீங்க. பவுலிங் ஸ்கேலில் பேரா ஹைட்ரஜன் அண்ட் இன்ட்டு ஆர்த்தோ ஹைட்ரஜன் இது ரெண்டுமே எழுதிருப்பீங்க. இது ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் இந்த ரெண்டுமே. ஸோ 2 ஆச்சு. ஹென்ரிஸ் லா எழுதியிருப்பீங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா 3. கோவலண்ட் கேட்டன் ஐகானிக் பாண்டு ஐசோமர்ஸ் எழுதியிருப்பீங்க. ஐசோமரிக்ஸ். அப்புறம் 33. அதில் ஒரு 3, இது 4, இது 5 மாதிரி தான் எழுதுற மாதிரி இருக்குது. ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக ஒரு டஃப்பாக இருக்கிற மாதிரி. டஃப்பானா ஈஸியாக இல்லை. ஓகேங்களா? ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தால் கண்டிப்பாக எழுதிருக்கலாம் யாருமே கூட. 2 மார்க் 3 மார்க் ஈஸி. இதை போய் ஏன் கஷ்டம்னு சொல்கிறீங்க? ஐ திங்க் 5 மார்க் கஷ்டமாக இருக்குமோ? ஓகே, இதுங்க நானும் கூட சேர்ந்தா பார்க்குறேன். இப்போ தான் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். டிஃபைன் மோலார் மாஸ், லிமிடேஷன்ஸ் ஆஃப் பான் ஆட்டம் மாடல் ரொம்ப ஈஸியான 5 மார்க்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க இது நீங்கள். அடுத்து 35 பார்க்கலாம். கால்சியம் அண்ட் மெக்னீசியம் இது கூட கொஞ்சம் ஈஸி தான், ஓரளவுக்கு ஈஸி தான் இதெல்லாம். இதுவும் கூட. ஸோ கிரேஸ் மார்க்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட்ஸ் இது எதுவும் சொல்லப்பா. உங்களுக்கு ஏதாவது 10 படிச்சுன்னா கிரேஸ் மார்க்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கான்னு சொல்லி ஆஃபீஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே போல் பேப்பர் ரிலீஸ் அப்டேட்ஸ் டேட் பண்ண ஆஃபீஸாக ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா. உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் நான் அதுக்கு தான் வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, யாரெல்லாம் அதுக்கு வெயிட்டிங், பேப்பர் ரிலீஸ் அப்டேட்ஸ் யாரெல்லாம் வெயிட்டிங்கோ #கௌதமியான்னு போட்டுவிட்டு வெயிட்டிங்னு போடுங்க பார்க்கலாம் பேப்பர் வேல்யூஷனுக்கு. ஓகேங்களா? நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ அடுத்து 36 பாருங்கள். 37 பாருங்கள். சம்ஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சம்ஸா? ஆமாம், ரெண்டுமே சம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம். IUPAC நேம் ஆஃப் த ஃபாலோயிங் கம்போஸ். 3 மார்க்கில் IUPAC நேம் எதுவும் கேட்கல, 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? வருஷம் 3 மார்க்கில் தான் அந்த IUPAC நேம் கேட்டு ட்விஸ்ட் வைப்பாங்க. அதுவும் இன்டர்வியூ கேட்பாங்க. வருஷம் கிரேஸ் மார்க்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் எப்படின்னு தெரில. அடுத்து 38 பாருங்கள். How will you convert benzene to the following compounds? Chloride benzene, chlorohexane, malic acid. Ratching process, Down process, Williamson ether synthesis. இதெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. இந்த 5 மார்க் கூட கடைசி 2 5 மார்க் மட்டும். இந்த மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது.
ஸோ தட்சிப்பா பேரவேஷன் அப்டேட் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. அதை அப்டேட் பண்ண ஒரு நாளைக்கு ஈவினிங் நான் அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. எல்லா டச்சும் உங்களுமே வாட்ஸ்அப் சேனல் மட்டும் தான் வரப்போதுப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வரவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா டச்சும் மேலே தான் வரப்போகுது. ஓகே மை டியர் செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். அடுத்தது எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோ பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.